ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தெரியும் உங்கள் எல்லாருக்கும் நம்ம ஆழ் மனதின் அற்புத சக்தி அந்த புத்தகத்தை அடுத்தடுத்த பதிவாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சகோதரி பதிவு பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறது, அப்புறம் ரொம்ப திட்டுறது, அப்யூசிவாக பேசுகிறது, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் எந்த மாதிரி நான் ஆழ் மனதில் எண்ணத்தை கொண்டு வந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ஆழ் மனதின் அற்புத சக்தி அப்படின்றதே நமக்கு வேணுன்ற விரும்புகின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆழ் மனதினுடைய அந்த சிந்தனைகளின் மூலியமாக எப்படி அந்த விஷயங்களை நாம் நிஜமாக்கலாம், எப்படி சாத்தியமாக்கலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் நாம் படிச்சுட்ருக்கோம் இல்லையா. அந்த சிஸ்டருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நான் இந்த விஷயத்தில் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னாலும், என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சிறு ஹெல்ப், ஒரு சின்ன உதவி அப்படின்னா, நானும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள், எனக்கு தேவையான விஷயங்களை நான் டெய்லி அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். டெய்லியும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுவதற்கான ஒரு சில விஷயங்களை என்னுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நான் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். உங்களுடைய பிரச்சனைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் உங்களை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் எந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறணும், உங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய லைஃப் ஒரு சந்தோஷம், ஒரு மன அமைதி, மன நிம்மதி அதெல்லாம் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ. இப்போ என் கணவரோட நான் சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கேன், என்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாரு, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாரும் அந்யூன்யமாக இருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உங்களால் எப்போல்லாம் முடியுமோ அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள். இந்த விஷயங்களை நானும் சொல்கிறேன். பட்டு நம்ம சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த மனோநிலை அதெல்லாமே மாறுபடும். நானும் அந்த மாதிரி வேறு விஷயத்துக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கும் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நாம் சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறணும். அதற்கு நான் கண்டிப்பாக கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணிக்குவாங்க. இதில் நான் அடுத்த பார்ட்டில் வர ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இதை ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கனாலும் மேபி உங்களுக்கு இது இந்த விஷயங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் விரும்புவதை கற்பனை செய்து அதன் நிஜத்தன்மையை உணருங்கள். அளவற்ற வாழ்க்கை கோட்பாடு உங்கள் உணர்வு தேர்வுக்கும் உங்கள் உணர்வுபூர்வமான வேண்டுதல்களும் விடையளிக்கும். உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நம்புவது உங்களுக்கு கிடைக்கும் என்பதன் அர்த்தம். இதைதான் நவீன மனவிஞ்ஞானி பிரார்த்தனை சிகிச்சையில் பயிற்சி செய்கிறார். நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகவாதியானாலும் உங்கள் ஆழ்மனது உங்கள் உடலில் உள்ள அல்லது உங்களுடைய மனதில் உள்ள எந்த விஷயமா இருந்தாலும் அதை குணப்படுத்தும், ஆற்றும். உங்களுடைய மன நிம்மதிக்கு கண்டிப்பாக அது வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி நம்ம சேனல் பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இன்னும் இதை விட நல்லா ஒரு முறையில் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னீங்கன்னா அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கஷ்டப்படுற நிறைய சகோதரிகளுக்கு இது உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.